50வது திருமண நாளை கொண்டாடும் முதல்வர் ஸ்டாலின் மனைவியுடன் சென்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை. மதிமுகவிலிருந்து மூத்த நிர்வாகி மல்லை சத்யா தற்காலிக நீக்கம். கட்சியின் பெயரையோ கொடியையோ பயன்படுத்தக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உத்தரவு. நடிகர் விஜயின் தாவேகா மாநாட்டு திடலில் அண்ணா, எம்ஜிஆர் உருவப்படங்கள். இருவரும் பொதுவான தலைவர்கள் என்பதால் பயன்படுத்துவதாக தாவேகா தரப்பில் விளக்கம். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்வதால் மின்சாரம் துண்டிப்பு. சுற்றுலா நகரமான ஊட்டி இருளில் மூழ்கியதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. நடப்பாண்டில் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டி 5வது முறையாக நிரம்பிய அணை. டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவை தாக்கிய மர்ம நபர். மக்களின் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்றபோது திடீரென இளைஞர் தாக்கியதால் பரபரப்பு. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி நினைவிடத்தில் அஞ்சலி. தந்தையின் கனவை நிறைவேற்றுவதை குறிக்கோள் என ராகுல் காந்தி உருக்கம். குற்ற வழக்குகளில் பிரதமர், முதலமைச்சர்கள் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம். நாடாளுமன்றத்தில் இன்று புதிய மசோதா தாக்கல். மீண்டும் கைகோர்க்கும் இந்தியா, சீனா. விமான சேவை, எல்லை வர்த்தகத்தை தொடங்க இரு நாடுகளும் ஒப்புதல். ரஷ்யா, உக்ரைன் இடையேயான போரை நிறுத்தவே இந்தியா மீது கூடுதல் வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்தார். வெள்ளை மாளிகை விளக்கம்.